தமிழகத்தை பயங்கரவாத மாநிலம் என குறிப்பிட்ட ஆளுநர் RN ரவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஈரோட்டில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் பங்கேற்று பேசினாரு. மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த குடைச்சல் போதாது என்பதற்காகவே தமிழகத்தில் வளர்ச்சியை நிரந்தரமாக கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு கவர்னரை நியமித்திருக்கிறார்கள் என குறிப்பிட்டிருக்காரு. பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல், செங்கோட்டை வெடிகுண்டு விபத்து, மணிப்பூர் கலவரம் என பாஜக ஆட்சி செய்யும் இந்தியாவின் பல பகுதிகளில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழகத்தை பயங்கரவாத மாநிலம் என ஆளுநர் ரவி திமிரெடுத்து பேசியிருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்திருக்காரு. பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காதவர்கள் அனைவரும் பயங்கரவாதிகள் என்பது போல் ஆளுநரின் பேச்சு இருப்பதாகவும், அவர் வகிக்கின்ற அரசியல் சாசன பொறுப்புக்கு சற்றும் பொருத்தமில்லாத தரக்குறைவான பேச்சு இது என்றும் முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் செஞ்சிருக்காரு.